கருணை. இந்த கருணை என்கின்ற விஷயத்தில் ஒரு வித்தியாசமான கோணம் தோணுதுங்க. எல்லா ஜீவராசிகள் கிட்ட போய் நீங்க யாரு மாதிரி இருக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, எல்லா ஜீவராசியும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா நாங்க எல்லாம் மனிதனை போல இருக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி மனிதன் வாழணும்னா அந்த மனிதன் கருணை உள்ள மனிதனாக வாழ வேண்டும். அவ்வளவுதான். ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டிய முக்கியமான குணங்களில் மிக முக்கியமான குணம் என்றேன்னா கருணை தான். அடுத்தவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனிதன் நினைத்தால் கருணையினுடைய மறு உருவம் என்றுதான் சொல்லணும். எனக்கு அது வேணும் இது வேணும் நினைத்தால் அந்த மனிதனிடம் கருணை இல்லை, கருணை குறைந்து கொண்டு வருகின்றது என்ற அர்த்தம். அதனால அடுத்தவங்களை பத்தி நீங்க நினைச்சீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு உதவ நினைச்சீங்கன்னா நீங்களும் கருணையின் பிரதிபிம்பமாக, கருணை தெய்வமாக மாறலாம்.